மாண்புமிகு உறுப்பினர் அருள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்களுடைய சேலம் மேற்கு தொகுதியில் சொர்ணபுரி, சூரமங்கலம், கேஆர் தோப்பூர், சிவதாபுரம், சேலத்தாம்பட்டி, கொல்லப்பட்டி, முத்துராயம்பட்டியில் 7 இடத்துல சின்ன சின்ன நூலகங்கள் இயங்குது. இது எல்லாமே வாடகை கட்டடங்கள் இயங்கி கொண்டு இருக்குது. இப்பொழுது நம்முடைய அமைச்சர் அவர்கள் நம்முடைய கேஆர் தோப்பூரில் 500 சதுரடியில் என்னுடைய வேண்டுகோளை ஏற்று அந்த கட்டடத்தை கட்டி தந்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு நன்றி. ஆனாலும் கூட அந்த இடத்துல அந்த 500 சதுரடியில் புத்தகங்கள் வைக்க மட்டும்தான் இடம் இருக்குது. அதுக்கு மேலே அவங்க உட்கார்ந்து மாணவர்கள் படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை. நீங்கள் நூலகங்கள் கட்டும் பொழுது 500 சதுரடி பத்தாவது 1000 சதுரடியில் நீங்கள் பிளான் பண்ண வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனது 7 கட்டடத்தில் இப்போ 1 மட்டும் நீங்கள் சொந்த கட்டடம் கட்டி கொடுத்துருக்கீங்க. மீதி 6மே நம்முடைய வாடகை கட்டத்தில் தான் இயங்கி வருகிறது. குறிப்பாக சேலத்தில் பொறுத்த வரைக்கும் சொர்ணபுரியிலையும் சூரமங்கலத்திலையும் ஒரு நல்ல நூலகங்கள். அங்கே போட்டித் தேர்வுக்கு மாணவர்கள் தினசரி 100-150 மாணவர்கள் வந்து படிக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அங்கே அந்த போட்டித் தேர்வுக்கான புத்தகங்களை நீங்கள் இன்னும் அதிகப்படியான வழங்க வேண்டும். இன்னொன்று, போட்டித் தேர்வுக்கு வரும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரையிலே தமிழ்நாடு முழுக்க அந்த இருக்கிற அந்த புதிய பாட புத்தகங்கள் அந்த நூலகத்தில் வேணும்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இங்கே இருக்கிறார்கள். அவரும் கருணையோடு அந்த தமிழ்நாடு இருக்கிற எல்லா நூலகத்துக்கும் அந்த புத்தகங்களை 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை பாட புத்தகங்களை வழங்க வேண்டும். அதே மாதிரி எங்கள் மேற்கு தொகுதி பொறுத்தவரையில் 80% முழுக்க நகரப்பகுதி. இப்போ இருக்கிற 7 நூலகத்தையும் தரம் உயர்த்தி முழுநேர நூலகங்களாக உருவாக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டமர்கள். நன்றி. மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்ன அந்த கருத்துக்களை முழுமையாக எடுத்துக்கொள்கிறோம். அவருடைய தொகுதியிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ சூரமங்கலத்திலையும் ஒரு நூலகம் கட்டப்பட்டு இன்றைக்கி திறக்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. ஒவ்வொன்றுக்கும் இப்போ உள்ளாட்சி அமைப்பின் மூலமாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 821 நூலகங்கள் இன்றைக்கி வந்து கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதில் நம்முடைய சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 35 நூலகங்கள் இன்றைக்கி கட்டுகின்ற அந்த பணிகளை தங்கள் முழுமையாக ஈடுபடுத்திட்டு இருக்குது. இன்னொன்று, இன்றைக்கி 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்டோட சிலபஸ் இருக்கின்ற புத்தகங்கள் தான் போட்டித் தேர்வுக்கு தேவையான பொருத்தமான ஒரு புத்தகம் என்று சொன்னதுக்கு முதல்ல நன்றிகள். ஏன்னா இன்றைக்கு நம்முடைய சிலபஸ்ங்கிறது அந்த மாதிரி இருக்கின்றது. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமில் 6 to 12 இருக்கக்கூடிய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி அல்லது ஆங்கில மீடியம் இருக்கின்ற அந்த புத்தகங்களும் முழுமையாக நான் எந்தெந்த நூலகத்துக்கெலாம் நான் ஆய்வு பண்ணிக்க நான் போகிறேன்னா அப்போல்லாம் பேசிக்காக நான் கேட்கறதே பார்த்திங்கன்னா அதுதான், எங்களுடைய புக்ஸ்லாம் வந்துருச்சா அப்படின்னு கேட்பேன். அப்படி இல்லாத பட்சத்தில் டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் மூலமாக உடனடியாக அந்த நூலகங்களுக்கு நாங்கள் அதை தொடர்ந்து நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம். மற்றொன்று, நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய இந்த ஆட்சி காலம்தான் நூலகத்துறையுடைய பொற்காலம் என்றே நாம் பெருமையோடு எடுத்து சொல்லலாம். என்றால் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் கொண்டு வந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் என்று சொன்னால் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலைஞர் பெயரில் ஒரு நூலகம், தந்தை பெரியாருடைய பெயரில் ஒரு நூலகம், எங்களுடைய திருச்சி மாவட்டத்திற்கு தனியாக ஒரு நூலகம் என்றெல்லாம் இதற்கு போட்டி போடுகின்ற விதமாக நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு கலைஞர் பேரில் ஒரு நூலகம் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்குகின்ற ஒரு பணியில் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. பொற்காலம் என்று நான் சொல்வதற்கு காரணம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1958 நூலகங்களுக்கு இது வரைக்கும் வைஃபை வசதிகள் நம்ம மேற்கொண்டிருக்கின்றோம். 108 நூலகங்களுக்கு வந்து வர்ச்சுவல் ரியாலிட்டி வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்முடைய ஒட்டுமொத்த இந்தியாவிலே ஒரு ஸ்டேட்டில் வந்து வர்ச்சுவல் ரியாலிட்டி நம்ம அந்த இதை கொண்டு வந்திருக்கோம் என்று சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டில் தான் அதை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற மாவட்டங்கள் நீங்கள் வந்து திருப்பத்தூர் எடுத்துக்கிட்டாலும் சரி, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், தென்காசியில் கிட்டத்தட்ட அந்த புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற மாவட்ட மைய நூலகத்துக்கு தலா 6 கோடி ரூபாய் நீங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. கள்ளக்குறிச்சிக்கும் மயிலாடுதுறைக்கும் இடங்கள் கிடைக்கப்பட்டது என்று சொன்னால் உடனடியாக அதற்கான அந்த பணிகள் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் கண்டிப்பாக நீங்கள் சொல்வது போல் ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை பேரறிஞர் அண்ணா சொன்னது மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 4000 மருத்துவமனையை கட்டினது பெருமை கிடையாது, எங்களுக்கு 300 பாலங்கள் கட்டினது பெருமை கிடையாது, 100 ரேஷன் கடை திறக்கிறது பெருமை கிடையாது. சமுதாயத்தினுடைய அடித்தள இருக்கின்ற ஒரு மாணவன் சமமாக என்றைக்கு மதிக்கப்படுகிறானோ அதுதான் இந்த ஆட்சியோட பெருமை என்று சொல்லியிருக்க. அதற்கு தேவை அறிவு சார்ந்த சமுதாயம். அந்த அறிவு சார்ந்த சமுதாயத்துக்கு தேவை எங்களுடைய நூலகத்துறையுடைய பங்கு என்பது அதிகம் என்கின்ற வகையில் தான் இன்றைக்கு அதிகப்படியான ஒரு முதலீடை இன்றைக்கு நூலகத்துறையில் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் சொல்வது மாதிரி அந்த புத்தகங்கள் தேவைப்படுகின்ற பட்சத்தில் அது கண்டிப்பாக வழங்கப்படும். 500 சதுரடி என்று சொல்லுங்க, ஒட்டுமொத்தமாக யூனிஃபார்ம் 500 சதுரடி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த 22 லட்சம் ரூபாய் என்பது கட்டடம் கட்டுவதற்காக மட்டுமல்ல, அது இருக்கிற தளவாட பொருட்கள், அங்கே அமர்ந்து படிப்பதற்கான வசதிகள் என்று இன்றைக்கு எல்லாருமே சேர்த்து அந்த 22 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இருந்தாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அதை அதிகப்படுத்த முடியுமா என்கின்ற அந்த பரிசீலனையை அரசாங்கம் செய்யும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கிறேன்.